ஆபிரகாம் யாரு? தேவனுடைய தரிசனம் உள்ள மகன். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்று தேவனுக்காக ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு செய்யப்படுகிற காரியங்கள் அநேகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. தேசத்துக்கு செய்யப்படுகிற காரியங்கள் அநேகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு மறைக்கவில்லை. காரணம் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் முகமுகமாக தரிசிக்கலாக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மோசே, இந்த ஆபிரகாம் தேவனோடு கூட இருக்கிறபடியினாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே, தேவனால போய் என்று சொல்லுகிறது போகிறபடியினால எப்பொழுதும் அந்த ஆபிரகாமிடத்தில் தேவனுக்கு ஒரு அன்பு இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. ஒரு பிரிந்து போகாத ஒரு அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவர்களை என்ன பண்றாங்க? 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களை மேற்கொண்டு இந்த சொதோம் கொமோரா பட்டணங்களையும் அங்கே இருக்கிறதான பொருட்களையும் ஆசீர்வாதங்களையும் இதுக்கு கூட லோத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அல்லேலூயா. அப்பொழுது 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதத்தை வைத்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேரு? 4 ராஜாக்கள் கூட அவங்க ஜெயிக்க முடியல. இப்போ ஒரே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து போறாங்க இல்ல? எத்தனை வீட்டுல இருந்து? ஒரே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து. இதுக்கு தலைவர் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய கைப்படித்த அப்படின்னா அவனுடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. அவனுடைய வேலைக்காரர்களை என்ன பண்றானா, 318 எத்தனை பேரு? 318 ஆட்களுக்கு ஆயுதம் கைப்பித்து. இந்த 318 பேர் என்று சொல்லும் பொழுது அவங்க ஆயிரக்கணக்கில் வந்திருக்காங்க. 5 ராஜாக்கள் ஒரு ராஜாவுக்கு ஒரு தேசத்துக்கு எவ்வளவு படைத்தலைவர்கள் இருப்பாங்க இல்ல? ஆயிரக்கணக்கில் இருப்பாங்களா? 5 ராஜாக்கள்னா 5000 பேர் இருப்பாங்க இல்ல? இந்த 5000 பேரை இங்கிருந்து 4 ராஜா 4000 பேர் போறாங்க, முடியல. அல்லேலூயா. ஆனா இங்க ஆபிரகாம் எத்தனை பேர் கூட்டிட்டு போறாங்க? 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆயுதத்தை தரித்துக் கொள்ளணும், தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய பலன் நமக்கு நல்லது. அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது சவுல் பார்க்கும் பொழுது சவுலுக்கு கையில என்ன இருந்துச்சு? போருக்கு போடக்கூடிய கவசங்கள் எல்லாம் கையில இருந்துச்சு. அல்லேலூயா. யாரு? யாரு? அவனோட ராஜா. அப்ப அவனுடைய சரீரத்தை அப்பொழுது அவனுடைய உடையை எடுத்து யாரு கொடுக்கிறான்? தாவீது கொடுக்கிறான். அதை போட்டு பார்க்கிறான். இவனுக்கு என்ன இல்லை? பழக்கம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உலகத்தோடு. அல்லேலூயா. தாவீது பழக்கம் எல்லாம் தேவனோடு. அல்லேலூயா. நம்முடைய பழக்க வழக்கங்கள் எங்கோடு? உலகத்தோடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் தேவனோடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யறதில்ல? சம்பவிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப இவர்களுடைய பழக்க வழக்கங்கள், தாவீது பழக்க வழக்கங்கள் எல்லாம் தேவனோடு இருந்தபடியினால இவன் சொல்லுகிறான், இந்த உடை அல்ல, இந்த போர்க்கவசம் அல்ல, எனது 20 போர்க்கவசம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கும் அந்த போர்க்கவசத்தை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாவீது எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், தாவீது எப்படி பெற்றுக்கொண்டார்? வனாந்தரமான இடத்துல
ஆடுகளை மேய் ஒரு பக்கம் ஆடுகள் மேயும் ஒரு பக்கம் தேவன் ஆராதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இடங்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆடை கொண்டு மேய விட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? அது எங்க போகுது எங்க போகுது, அந்த நேரத்தை வீணாக செய்வாங்க, செலவழிப்பாங்க. ஆனா தாவீது அப்படி அல்ல, அந்த நேரத்தை பிரோஜனமுள்ளதாக மாற்றி கொண்டான். அல்லேலூயா. அவன் அந்த நேரங்களை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய போர் கவசங்களை, அல்லேலூயா, சத்துருக்களை வீழ்த்துகிற போர் கவசங்களை அவன் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அதே போலதான் இந்த ஆபிரகாம் தன்னுடைய கைக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களை தேவனுடைய பலத்தினாலே தங்களை அலங்கரிக்கிறவர்களாக தங்களை மாற்றி வைத்திருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ நம்முடைய இனத்திலிருந்து பெண் பார்க்க கூடாது, நீ அந்த இடத்துல போகணும், இங்க இடத்துல பெண் பார்க்க வேண்டியது, என்னுடைய இனத்தை அங்கே இருக்கிறாங்க, நீ அங்க போய் என்ன செய்யணுமா, அவனுக்காக பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவனை அனுப்பி, அப்பொழுது அவன் அங்க அனுப்பி அந்த காரியங்களை வாய்த்த உடனே அவன் யாரை நோக்கி பார்க்கிறான்? தேவனை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாம் செய்து கொடுத்த தேவனை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் இவனை கூட இருந்ததான அந்த 318 பேரையும் என்ன செய்கிறானா, தேவனுடைய பலத்தினால ஜெபிக்க வைக்கிறான், ஆராதிக்க வைக்கிறான். அல்லேலூயா, துதிக்க வைக்கிறான். அப்போ இந்த ஆபிரகாம் மட்டும் தேவன் ஆராதிக்கல, சாரா மட்டும் தேவன் ஆராதிக்கல, தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் தேவனுக்குள்ளாக பழக்கி வைக்கிறார். அல்லேலூயா. பழக்கி வைத்திருந்தபடினால இப்பொழுது ஆபிரகாம் ஒரு இக்கட்டு வந்தது, ஒரு பிரச்சனை வந்த உடனே கிளம்புங்க போவோம். அல்லேலூயா. அவங்க ஆயுதம் நினைச்சீங்க, தேவன் தந்திருக்கிற பலத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பலத்தை பெற்றுள்ள நேரம் வைப்போம், சத்துருக்களை ஜெயிக்கிற நேரம் வைப்போம். எப்போ? இரவு நேரத்தில். எப்போ? இரவு நேரத்தில். வாசிங்க, 10 வருஷம் வாசிங்க, 15 வருஷம் வாசிங்க. நாட்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர் பிரிந்து பவஞ்சிகளாய் அவர்களில் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பல நாட்களாக வந்து மேற்கொண்டு கொண்டு போன காரியங்களை இந்த ஆபிரகாம் ஒரு ராத்திரி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நாட்களாக அவர்கள் மேற்கொண்டதான காரியத்தை இந்த ஆபிரகாம் தன்னோடு கையில் இருக்கிறதான அந்த சில பேர்களை கொண்டு அந்த ஒரு ராத்திரியில போய் அந்த ராத்திரி கொண்டு என்ன செய்யறானா, அல்லேலூயா, அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா தூங்கி இருப்பாங்க எல்லாம். அல்லேலூயா. அந்த பைபிள் சொல்கிறது, உலகத்துக்குரியவர்கள் தூங்குவார்கள், பகைவர்கள் நீங்கள் விழித்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப இவங்க விழித்திருந்து பிராக்டிஸ் சொல்லுவாங்க. அல்லேலூயா. விழித்திருந்து பிராக்டிஸ் ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிற வீரர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க பகல வேட்டையாடுவாங்க, நைட் செஞ்சுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் இவங்களுக்கு ஐடியா கொடுத்து இவங்க புறப்பட்டு போறாங்க. இவங்க புறப்பட்டு என்ன செய்யறாங்க, அவங்களை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக்சுவலா பிசாசு ராத்திரி தூக்க மாட்டான், ஆனா ராத்திரி தான் பிசாசை ஜெயிக்கும். ஏன்னா அவன் அப்பதான் எங்கிட்ட வருவான், அவனோட இருப்பிடத்தை விட்டு வெளியே வருவான். அல்லேலூயா. பாம்பை இப்ப அடிக்க முடியும், பாம்பை இப்ப அடிக்க முடியும், அது பொந்துக்குள்ள பதுங்கி இருக்க முடியாது, அடிக்க முடியுமா? அதை வெளியே வருத்துவாங்க, இல்ல பொந்து தெரிஞ்சவங்க வெளியே வர விட்டு தான் அடிப்பாங்க. ஏன் வெளியே விட நினைக்கிறாங்க, உள்ள இருந்து அதுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி சத்துருவ வெளியே வர விட்டு, அல்லேலூயா, சத்துரு பகல் நினைச்சுவான், அந்த விக்கிரங்களுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்துருப்பான். எங்க விக்கிரங்களுக்குள்ள பதுங்கி அங்க உட்கார்ந்துருப்பான், காவுகளுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்துருப்பான். இரவுல தான் அவங்கள சேட்டைகள் எல்லாம், இரவுல தான் வீடுகள் தோறும் கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம என்ன செய்யணுமா, அவனை வீழ்த்துகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல சொல்லிருக்குது, என்னுடைய வாசற்படியில்
விழித்து இருக்கிறார், நித்தம் விழித்திருந்து. அப்ப ஆண்டவர் சமத்துல விழித்திருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், இரவு நேரத்தை பகலாக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் அப்படி தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பலத்தை நிச்சயிக்கிறானா பெற்றுக்கொண்டு இவருடைய கூட இருக்கிறதான அந்த கைப்பற்றிகளை கூட்டிக் கொண்டு போய் அவங்களை ஜெயித்து ஆசனத்தோடு திரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்களை மேற்கொண்டு இருக்கிறார்? எத்தனை ராஜாக்களா? 5 ராஜாக்களை மேற்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவன் இவைகளை எல்லாம் பிடித்து கொண்டு திரும்பி வரும் பொழுது பாருங்க, அந்த 14 வசனத்தைங்க. அவன் திரும்பி வருகிற போது ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமோன் ராஜாவாகிய அவனை ஆசீர்வதித்து வானத்தை பூமியை உடையவராகிய உன்னதமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகிய உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. உன்னதமான தேவனுக்கு எதுக்கு? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் எங்க வரல? நமக்கு கைக்கு கீழே வரல. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்மளுக்கு விரோதமான சத்துருக்களை நம்ம கையினால மேற்கொள்ளுகிறதா ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. எப்படி? நமக்கு விரோதமான சத்துருக்களை யார் மேற்கொள்ளணும்? நம்ம தான் மேற்கொள்ளணும், இதுவரை மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்ப நமக்கு விரோதமான சத்துருக்களை நாம் மேற்கொள்ளணும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும்? நமக்கு இருக்கிற சத்துருக்களை காட்டு நமக்கு வேணும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற சத்துருக்களை விடைக்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அதை விடைக்கு ஞானம் வேணும். அதை விடைக்கு புத்தி வேணும். அதை விடைக்கும் அறிவு வேணும். அதை விடைக்கு வசனம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு உள்ளதெல்லாம் தந்திரம் மட்டும்தான், பலன் கிடையாது. என்ன உண்டு? தந்திரம் மட்டும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை கொடுக்கிறாரா? பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரை மேற்கொள்ளும்படியாக? யாரை மேற்கொள்ளும்படியாக? நமக்கு விரோதமான பிசாசை மேற்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு சத்துருவன்? ஆபிரகாமுடைய சத்துருக்களை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சத்துருக்களை நமக்கு மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதில்லை, தேவனுடைய பாத்திரம் இருக்கிறதில்லை, தேவனுடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிறதில்லை, தேவனுடைய பாதத்தை வாஞ்சிக்கிறதில்லை. அல்லேலூயா. பல போராட்டங்கள், பல சோதனைகள், பல நிர்பந்தமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோமா? நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு மாறி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே அடங்கி இருந்துதான் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடங்கி இருக்கிற காரியத்தை பற்றி ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனால். 8ஆம் வசனம், சாராய் அடிமை பெண்ணாகி ஆகார், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் ஆட்சியாளராக சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றால்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. அல்லேலூயா. எப்படி? சில கஷ்டங்கள் வந்தோட நினைச்சுகிறது ஓடி போகிறது. அல்லேலூயா. இவள் பிறந்ததிலிருந்து ஆபிரகாமுடைய வீட்டிலே வேலை செய்தவர்தான் ஒரு சகோதரி. அல்லேலூயா. இப்பொழுது அவளுடைய ஒரு ஆசீர்வாதம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் வெளிப்பட்ட உடனே சாராள் அவளை கடினமாக நடத்துகிறாள். இப்பொழுது சாராளை என்ன செய்கிறாளா? ஓடி போகிறாள். அங்கே தேவன் கடந்து வந்து சொல்லுகிறார், நீ அவளுடைய கைக்கு கீழாக இருந்துச்சு அடங்கி இரு. எதுக்கு அடங்கி இருக்க சொல்றாரு? எதுக்கு அடங்கி இருக்க சொல்றாரு? சொல்லுங்க, எதுக்கு அடங்கி இருக்க சொல்றாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிப்போம் 17ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 17 இஸ்மேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டு நான் அவனை ஆசீர்வதித்து பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். எப்படி? எத்தனை பிரபுக்களை? அவன் உன்னுடைய சந்ததி 12 பிரபுக்கள் வெளிப்படுவார்கள். அந்த 12 சந்ததி உன்னிலிருந்து வெளிப்படணும்னு சொன்னா நீ இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கணும்? சாராளுக்கு கீழ் அடங்கி இருக்கணும். சாராள் யாரு? சாராள் யாரு? ஆபிரகாம் மனைவி. அல்லேலூயா. நாம் எல்லோருக்கும் தாய் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பாட்டி. யாரு? நம்ம எல்லாருக்கும் பாட்டியான. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் தெரிந்து கொண்டு இந்த சாராளுக்கு கைக்கு கீழே நீ அடங்கி இருந்தாதான் உன்னிலிருந்து 12 ராஜாக்கள் வெளிப்படுவார்கள். உன்னிலிருந்து 12 விதமான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அதை வாசிங்க. 9-8 வாசிங்க. 16, 9, 10 வாசிங்க. அப்பொழுது கேட்ட தூதனானவர், நீ உன் நாச்சியாருக்கு திரும்பி போய் அவர் கையிற்கு அடங்கி இருந்தால் பின்பு கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி. அல்லேலூயா. 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 பின்பு கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. போதும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பேரே சொல்லியாச்சு. அல்லேலூயா. உனக்கு பிள்ளைங்க, நீ இப்ப கர்ப்பவதியா இருக்கிறாய், நீ பிள்ளை பெறுகிற நேரம், நீ பிள்ளை பெறுகிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? அலைந்து தெரியக்கூடாது, அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ள யாரு கற்பம் தெரிக்கிறது? ஆண்டவர் கற்பம் தெரிக்கிறார். அல்லேலூயா. வஸ்திரத்தின் மூலமாக, ஆவியின் மூலமாக, ஆராதனை மூலமாக அவர் நமக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் அவர் உருவாக்கப்பட்ட பொழுது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் அவருடைய கருத்துக்கு கீழாக அடங்கி இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அடங்கி இருக்காதவர்களை பார்த்து வசனம் உண்டு, காற்றில் அடிபட்டு அலக்கழிக்கிறது. அப்போ காற்றுல அடிக்கப்படுகிற ஒரு பதரை போல, காற்றில் அலக்களிக்கிற ஒரு மரத்து செடியை போல இல்லையா? பாருங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். என்ன பிள்ளை? ஆவிக்குரிய பிள்ளை. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஜீவத்துல நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீ அவள் ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணாலாம்? பெற்றாளாம். என்ன பண்ணாலாம்? ஆண் பிள்ளையை பெற்ற. வாசிப்ப வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2 வசனம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி
வரும்படிக்கு வருத்தப்பட்ட அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 பங்கை எடுத்து அவைகளை பூமியின் மேல் விழ தள்ளிச்சு. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த பிள்ளையை பட்சித்து போடும்படியாக வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக 13 இருக்குது. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்துகிறது. அப்ப நம்ம பிசாசுக்கு எண்ணம் எல்லாம் என்னது? நம்ம யாரை பெற்றிருக்க கூடாது, நமக்குள்ள இருக்க ஆவிக்கிற மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லையா? ஆவிக்கிற மனுஷன் பலன் கொள்ளக்கூடாது. யாருக்கு வேலை? சர்ப்பத்துக்கு வேலை இல்லையா? அப்ப பாருங்க, இந்த ஸ்திரீ என்ன பண்ணாலும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். யாரை பெற்றெடுத்தாலும்? ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தால் அதை கொண்டு போட்டபடியாக யார் வந்து நிற்கிறது? அந்த வலு சர்ப்பம் அங்கே வந்து நிற்கிறது. அல்லையா? 1 பாருங்க, அன்றி ஒரு பெரிய அடையாளமாக காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுமான கிரீடம் இருந்தது. பாருங்க, அதுக்கு மீனிங் என்னது? அந்த ஸ்திரீ தேவனிடத்தில் எல்லா கிருபைகளையும் பெற்றிருந்தாள், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தாள். அல்லையா? அவங்க எத்தனை கிரீடம் கொடுக்கப்பட்டது? 12. நமக்கு இன்னைக்கு எத்தனை கிரீடம் தெரியல. ஒரு கிரீடமாவது இருக்கான்னு நமக்கு என்னது சந்தேகம். ஆனா இவளுக்கு கையில் எத்தனை இருக்கு? 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். அல்லையா? 12 விதமான கிரீடம் உள்ளதே 12 தான் உண்டுல்ல. அந்த 12 யார் பெற்றிருந்தது? இவள் பெற்றிருந்தான். அல்லையா? அல்லையா? இப்பொழுது பிசாசுக்கு இவளுக்கு மேல கோபம். இவளுக்கு மேல ஏன் கோபம் சொன்னா, இப்பொழுது இவள் கர்ப்பவதியா இருக்கிறாள், பிள்ளை பெறுகிற நேரமாகிவிட்டது. இந்த பிள்ளை பிறந்து விட்டால் உலகத்துக்கு ஆசீர்வாதம். அல்லையா? அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம் மூலமாக வெளிப்பட்டால் இந்த உலகத்தில் என்ன உண்டாகும்? ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லையா? நமக்குள்ள இருக்கிற தேவன் நம் மூலமாக தேசத்தில் வெளிப்பட்டால் நம்ம தேசத்தில் என்ன உண்டாகும்? தேசத்துக்கு ஒரு ஒவ்வொரு ஆவிக்கிற கண்கள் நிச்சயப்படும் திறக்கப்படும். தேசத்திலே ஒரு மீட்பு உண்டாகும், தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லையா? அதனாலதான் இன்றைக்கு நம்மை தேவனுக்குள்ளே வளர விடாதபடிக்கு, அந்த ஆவிக்கிற பிள்ளை பெற்றிருக்க விடாதபடிக்கு பிசாசு போராடுகிறது. அல்லையா? ஆண்டவர் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார், இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் மரியாதை விடைக்கும் பாக்கியம் உள்ளவர்கள். எப்படி? மரியாதை விடைக்கும் பாக்கியம் உள்ளவர்கள். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? அப்ப யாரை விடைக்கு பாக்கியப்படுறவங்களா? மரியாதை. மரியாதை மாம்சமான பிள்ளையை பெற்றெடுத்ததான ஒரு ஸ்திரீ. நம்ம யாரை பெற்றெடுக்கலாமா? ஆவிக்குரிய தேவனை பெற்றெடுக்கணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? அதான் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு, வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை வாசிக்கிறவரும் அதை கேட்கிறவரும் அதை கை கொள்ளுகிறவரும். அல்லையா? அப்ப இதை கை கொண்டாதான் அதோட பிரதிபலனாகிய ஆவிக்குரிய பிள்ளை பெற்றுக் கொடுக்க முடியும். அல்லையா? பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து எனக்கு உருவாக்கப்படுவதற்கு நான் கர்த்தவேதனைப்படுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு உருவாக்கப்படணும். அல்லையா? கிறிஸ்து உருவாகணும். அப்ப இங்க பாருங்க, இந்த சாராளத்துல அந்த அடிமைப்பட்ட இடத்துல அந்த தூதன் சொல்லுகிறார், நீ இப்பொழுது கர்ப்பவதியா இருக்கிறாய், நீ இப்பொழுது ஓடி போனால் நீ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? ஆபத்து உண்டாகும். அது ஒரு ஆகாத சத்திலே போய்விடும். அதனால தேவனுடைய பாதத்திலே அந்த சாராளுடைய கைக்கு கேள்வி அடங்கி உட்காரணும். நீ அடங்கி உட்கார்ந்தால்தான் அந்த நன்மையை உலகை பெற்றெடுக்க முடியும். இல்லையா? அப்படின்னா நாம் தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக நினைச்சக்கூடாதா? எண்ணக்கூடாது. அல்லையா? இந்த அடிமை பொண்ணுக்கு இவ்வளவு காலம் வீட்டுல வேலை செய்தால் இதுவரைக்கும் பிரச்சனை கிடையாது.
எப்பதான் பிரச்சனை உண்டாச்சு? எப்ப அவ கற்பவதி ஆனாலோ அப்பதான் அவளுக்கு பிரச்சனை உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அந்த கற்பம் சாதாரண கற்பம் அல்ல, அது 12 ராஜாக்களை பிறப்புகிற கற்பம். அல்லேலூயா. 12 ராஜாக்களை வெளிப்படுத்த போகிற கற்பம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, அந்த 16ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாதா இருக்கும். இப்படிப்பட்ட சந்ததி உன்னை வயிற்றிலிருந்து வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ அவளை கைக்கு கீழாக நீ அடங்கி உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவள் என்ன செய்கிறாளாம்? என்ன செய்கிறாளாம்? அவளை கைக்கு கீழே போய் அடங்கி உட்காருகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது அங்க மேலே வசந்து பாருங்க. அது 6 வாசிங்க. சாரையை நோக்கி, இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானபடி செய். எப்படி? உன் பார்வைக்கு நலமானபடி செய். அல்லேலூயா. அப்ப உனக்கு அடிமைப்பட்டு இப்ப எங்க இருக்கிறா? உனக்கு கைக்கு கீழே இருக்கிறா, உனக்கு நலமானபடி செய். அல்லேலூயா. அப்ப நமக்கு சோதனைகளும் கஷ்டங்களையும் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில வர சம்மதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஆபிரகாமே சொல்லுகிறான், இதப்ப உனக்கு கைக்கு கீழே இருக்கிறான், அவளுக்கு உனக்கு விருப்பம் செய். அப்ப அவள் அந்த இடத்துல இருப்பதற்கு சம்மதிக்கவில்லை. அவளுடைய அந்த கடினமான அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவள் அவளை விட்டு சீக்கிரம் ஓடி போகிறாள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகள் உண்டாகும், கடினமான வேதனைகள் உண்டாகும். அல்லேலூயா. அந்த காரியங்களையோ நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்துதான் எதை பெற்றெடுக்கணுமா? ஆவிக்குரிய மனுஷனை பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனுஷனை ஆல்ரெடி ஆபிரகாம் பெற்றிருந்தான். அதனாலதான் அவனுக்கு அந்த சத்துரை மேற்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பெற்றிருந்தபடினால்தான் இரவு நேரத்தில் கடந்து போய் 5 ராஜாக்களையோ அவனோடு கூட இருந்துதான் அவன் அடியாட்களையோ மேற்கொண்டு சகலத்தை திருப்பி கொள்ளுகிறான். அல்லேலூயா. எதற்கு நாம் தேவனுடைய பிரத்தை பெற்றுக் கொள்ளணும்? நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பிசாசு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய கை பியாசங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் திருப்பிக் கொள்ளணும் சொன்னால் தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொண்டுதான், சத்துருவை மேற்கொண்டுதான் அந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்யணுமா? நமக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களை நாம் வெட்டி வீழ்த்தணும். அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுக்கு விரோதமான சத்துருக்களை அவன் மேற்கொண்டு சகல பொருட்களை திருப்பி கொண்டான். எப்படி? சகல பொருட்களையும் திருப்பி கொண்டான். அதான் தெய்வீக ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசானவன் தன்னை கைக்குள்ளாக பிடித்து அடக்கி வைத்திருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிடிக்கி இப்ப நம்ம வேலை செய்கிற பணம் எங்க போகுது? எங்க போகுது சொல்லுங்க? எங்க போகுது? நம்முடைய கை பியாசம் எங்க போகுது? பைபிள் சொல்லுகிறது, நீ உன் கையின் பியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. இன்னும் நம்ம கை பியாசம் சாப்பிடுவோமா? ஒவ்வொரு நாட்கள்லையும் நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறோம், மத்தெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம், அதுக்கு மத்தெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம். அல்லேலூயா. நானும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாரை மேற்கொள்ளணும்? நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற பிசாசை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசை நாம் மேற்கொள்ளணும். அதற்கு நமக்கு தேவை தேவனுடைய பலன் தேவை. அதுக்கு நமக்கு தேவை தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. தேவனுடைய வசனங்கள் தேவை. தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ள கடந்து வரணும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆண்டவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து தேவனுடைய வசனத்தை கொடுத்து அவளுக்கு ஒவ்வொரு நாட்களையும் அவங்களுக்கு ஆகாரம் எப்படி வருது? அவங்க ஆகாரம் எப்படி வருது? வானத்திலிருந்து மன்னாக்கள் பொழிகிறது. அல்லேலூயா. அந்த மன்னா எப்ப கொடுக்கணும்? எப்ப கிடைக்கும்? வெயில் ஏறக்குற ஓடி போயிருக்கணும்ல. வெயில் ஏறக்குற போனால என்ன கிடைக்கும்? மன்னா கிடைக்கும்.
அந்த வெயில் ஏதை கொண்டு கடந்து போய் அந்த மன்னாவை எடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் என் கையை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சொல்லி யாரு அப்படி தூங்குறது? யாரு அப்படி தூங்குறது? சோம்பேறி. யாரு சோம்பேறி? சொல்லுவானா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கையை முடக்கி கொண்டு தூங்கட்டும். அப்படி தூங்கி கொண்டு எழுச்சி போனா என்ன கிடைக்காது? அன்னைக்கு முழுமையா பட்டினியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு முழுவதும் ஒன்று சாப்பிடாம உட்கார வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆனா அவங்க அதிகாலையில போறாங்க. அது எதை குறிக்கிறது? அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டியதுதான். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமரணும். அல்லேலூயா. அப்பொழுது அன்றைக்கு முழுவதும் நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்றைக்கு முழுவதையும் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்றைக்கு முழுவதும் நம்முடைய குடும்பத்தை நன்மையினால் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எப்ப பிந்தி போறாங்களோ அது வெயில் ஏறு உருவி அது வந்து ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அப்படிதான் அது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப எழுப்பணும்? அதிகாலையில் எழுப்பணும். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், அவங்க மன்னாக்களை சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? அதிகாலைகளில் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் மக்கள் காரியம் இருக்கிறது. அவங்க நுரையீரல் என்ன பண்ணாங்களாம்? மறுநாளைக்கு சேர்த்து எடுத்தாங்க. ஏன் மறுநாள் சேர்த்து எடுத்தாங்க? அது கதை தெரியுமா? இன்னைக்கு காலத்து எழுப்புறேன், நாளைக்கு நல்லா தூங்கலாம். எப்படி? இன்னைக்கு காலைல எழுப்புறேன், நாளைக்கு நல்லா தூங்கலாம். அல்லேலூயா. இங்க கொண்டு வச்சுட்டு நல்லா தூங்குறாங்க. காலத்தை சாப்பிடைக்கு போய் பார்த்தா அது தான் நாரி போய் பூத்து போய், எப்படி நாரி போய் பூத்து போய். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம டெய்லி எழும்பணும் அதிகாலையில. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாரி போகும். எப்படி? நம்ம வாழ்க்கை என்ன செய்யுமா? பூத்து போகும், நாரி போகும். அல்லேலூயா. அதன் அதிகாலையில நான் எழும்பி ஒவ்வொரு நாட்களையும் தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடினார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் பைபிள்ல படிப்போம், அவங்களை மன்னா கொண்டு போஷித்தா. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழசாகி போகவில்லை, அவங்க போட்டிருந்த பாதரட்சை பழசாகி போகவில்லை, அது கிழிந்து போகவில்லை. அப்படிதான் வேதத்துல பார்க்கிறோம். அவங்க ஒவ்வொரு நாட்களையும் அதிகாலையில எழுப்பி தங்களை வஸ்திரங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள், தங்களை பாதரட்சியை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. தங்கள் ஆவிகள் சின்னங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். இப்படிதான் வஸ்திரம் பழசாகி போகவில்லை. அல்லேலூயா. அதனால நாம் தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொள்ளணும், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளணும். நம்முடைய ஆசீர்வாதத்தை பிசாசிலிருந்து போது நாம் அனுமதிக்க கூடாது. தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கையின் வியாசங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என் ஆசீர்வாதங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கையில் பேச போகக்கூடாது. ஆண்டவரே, அவரை நீங்க வீழ்த்தக்கூடிய கிருபையை தாரும், அவன் மேற்கொள்ள அபிஷேகத்திற்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் போராடி 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 நாம் போராடி ஜெபிக்கலாம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் திருப்பிக் கொள்ள முடியும். நம்முடைய ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் அவன் புறப்பட்டு போகிறான், ஒன்றை வளர்ந்து போகவில்லை, எல்லாம் திருப்பி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என்ன செய்கிறான்? எல்லாம் திருப்பி கொண்டிருக்கிறான், ஒன்றே அவன் நடந்து போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கூட வாசிப்போம். அந்த 21 வாசிங்க. 14, 22, 14, 21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டை ஆகிலும் பாதரட்சையின் மாறை ஆகிலும் உமக்கு உண்டான யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தை பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேக என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்றார். அல்லேலூயா.
பாருங்க, இவன் சொல்றான் பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும் பொழுது அவர் சொல்ற இல்ல, தேவனின் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் போதும். அல்லேலூயா. உம்முடைய அந்த ஆசீர்வாதம் எடுத்து நான் பெரிய ஆளாக வேண்டிய தேவையில்லை, தேவன் ஆசீர்வாதம் எனக்கு போதும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தினமும் காலையிலே தேவனுடைய சமூகத்தில் எழுப்பி உட்கார்ந்து ஜெபித்து இவர் ஆசீர்வாதத்தை பெற்று வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் அந்த உலகத்திற்கு ராஜா சொல்லுகிறார், நீ எங்களுக்குள் சீமானாய் இருக்கிறீர். எப்படி இருக்கிறீர்? சீமானாய் இருக்கிறீர். அல்லேலூயா. சீமானுக்கு அர்த்தம் தெரியுமா? பொதுவாக ராஜாக்களுக்கு எண்ணிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அதை விட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, இந்த ஆபிரகாம் இருக்கிறது. அதான் அவங்க சொல்றாங்க, நீ சீமானாய் இருக்கிறீர். இன்னைக்கு நாம யாராக மாற்ற இருக்கிறாரா? சீமானாக மாற்ற. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியல, நமக்கு பெற்றுக்கொள்ள நமக்கு முடியல. அல்லேலூயா. நேற்றைய தினம் 31ஆம் தேதி குலசேரத்துல ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார். நேற்று தினத்துல அந்த ஒருவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார்ல. அப்பொழுது அந்த வீடியோவை நம்ம நேரம் பார்த்துருந்தோம், மரணத்தை வீடியோ பார்த்துருந்தோம். அவர் அந்த திருமணமாகி சில நாட்களிலே குலசேரத்துக்கு தான் இடத்துல ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். ஊழியத்துக்கு வந்து போராடி எடுத்து ஒரு சபையை எல்லாம் உருவாக்கி அந்த இடத்துல பல கஷ்டங்களுக்குள்ளையும் பல வேதனைகளுக்குள்ளையும் பல வறுமைகளுக்குள்ள இருந்து ஆத்மாக்களை சம்பாதித்து சபைகளை கட்டி கொஞ்ச நாள் ஆனது. காலில் ஒரு பலவீனம், கொஞ்ச நாட்களிலே சுகர் வியாதினால காலை எடுத்திருக்கிறாங்க. காலை எடுத்து அது அது என்ன பண்ணாரு, அது இறந்து. அந்த சாட்சியை கேட்கும் போது நமக்கு கலைக வருகிறது. பாருங்க, 2 வாலிப பிள்ளைகள் வருகிறது. 58 வயசாக ஊழியக்காரங்க. பாருங்க, அதுக்கு இந்த பலவீனங்கள் அவரை தாக்கி இருக்கிறது, பிசாசுர தாக்கல்கள் அவரை. பாருங்க, அப்போ இப்படி பிசாசு அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அவங்க ஊழியர்களை தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லி பிசாசு போராடி இருக்கிறார். ஆனா அவங்க அந்த அவருடைய மனைவி சொல்லுகிறாங்க, இந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்யும்படியாக ஆண்டவருக்கு கிருபை செய்யட்டும், ஆண்டவருக்கு பலன் தரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர் செய்த ஊழியத்தை இப்ப ஆண்டு கையில கைமாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவர் இவ்வளவு சூழ்நிலைகள் கடந்து வந்த வேளையில கூட அவர் ஒன்றிருக்க விஷயம் இல்லை, இவ்வளவு விரைவில் வந்த வேளையில கூட அந்த ஊழியர்களை விட்டு ஓடி போகவில்லை. அவர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு சாயங்காலத்தில் ஆராதனை அந்த ஊழியக்காரர் சொல்றாரா, அவர் கால் இல்லாத அப்படின்னாலே அவர் அந்த படுக்கையில் இருக்கிற ரெஸ்ட்ல இருக்கிறாரு, நீ போய் அந்த ஊழியத்தை செய்து விட்டு வா அப்படின்னு. அவங்க போய் அந்த ஊழியத்தை செய்து விட்டு வரும் பொழுது அவர் இறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தியாகத்தோடு செய்கிற ஊழியக்காரர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. போராட்டத்தை ஜெயிக்காதவர்கள் விசுவாச வாழ்க்கை இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்கணும், சோதனைகளை சகிக்கணும், சோதனைகளை ஜெயிக்கணும். அல்லேலூயா. சில சோதனைகளை ஜெயிக்கணும், சில சோதனைகளை சகிக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவரை புடப்படுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆண்டவர் நிலைநிற்கப்படுகிறவராக இருக்கிறார். நமக்கு எழும்புகிற பிசாசுகளை நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஜெயிக்கிறதுக்கு தான் தேவனுடைய பலன் நமக்கு தேவை. தேவனுடைய பலன் இல்லைன்னு சொன்னால் அவன் நம்மளை விழுங்கி போடுவான். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிகள் சிங்கத்தின் போல அவன் மிக தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்மை மட்டுமல்ல விழுங்குவதற்கு, நம்முடைய சந்ததியை விழுங்கும்படியாக, நம்மை விழுங்கும்படியாக, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் விழுங்கும்படியாக பிசாசு வகை தேடிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கணும். அன்றன்றைக்குள்ள தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய கையில் வியாசம் ஆசீர்வதிக்கப்படணும். பிசாசு எடுத்துக்கொண்டு போற ஆசீர்வாதங்களை நான் தடை போடணும், அங்க ஒரு தடை போடணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் அங்க ஒரு தடையை போட முடியும். பிசாசுடைய எல்லைக்குள்ள வராதபடிக்கு அங்க ஒரு வேலி போட விடணும். அல்லேலூயா. யோபுவுக்கு கொண்டதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் வேலெடுத்து பாதுகாத்துக் கொண்டாரா. ஆபிரகாம் அந்த
யோபு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரு நாளிலே பிசாசு அழிப்பதற்கு திட்டமிடுகிறான். அந்த இடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆபிரகாம். அல்லேலூயா. என்ன எடுத்துட்டு போனாலும் எனக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொன்னா அதை நான் திருப்பி கொள்வேன். எப்படி? என்ன எடுத்துட்டு போனாலும் எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னை உனக்கு தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறான், நீர் அவனை தொடுவீரானால் அவன் தூசிப்பான் பாருங்க அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், ஆஹா இந்த யோபு அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அவன் தூசிக்கிற ஆளு கிடையாது. அல்லேலூயா. தூசித்தாரா? தூசிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பிசாசு தேவனிடத்துல இப்படியாக சோதி கேட்டா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, இப்ப நீ சோதிச்சா விழுந்துடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசு உன்னை சொல்லுகிறதற்கு என்னிடத்தில் உத்தரவை கேட்டுக்கொண்டா நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் பண்ணினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்களிலே பேதுரு விசுவாசம் கொடுப்பதற்கு தகுதியாக. அல்லேலூயா. அதனால ஆண்டு சொல்றாரு, நான் அவனுக்காக வேண்டுதல் பண்ணினேன். இன்றைக்கு நமக்காக பரலோகத்தில் ஆண்டு வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் வேண்டுதல் பண்றாரு? நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பலமானது இல்லையா? அப்படிதானே? அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதல்ல. அதனாலதான் ஆண்டு நமக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள்ல நம் பலத்தை நிற்போம் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள்ல நம் பலத்திலே நிற்போம் என்பது அவர் அறிந்திருக்கிறார். அந்த பலத்திலே நிற்கும் பொழுது நம்மை சோதனைக்கு ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த யோபு இந்த சோதனைக்குள்ளே கடந்து போகும் பொழுது அநேகர் என்ன பண்ணாங்க? அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. அவனுக்கு விரோதமாக அவன் செய்த பாவம், அவன் செய்த அநியாயம், அவன் செய்த அப்படிப்பட்ட காரியங்கள் அவனை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது சொல்லி அவனுக்கு விரோதமாக பேசியிருந்தாங்க. ஆனா அவன் யோபு ஒன்றுக்கு கவலைப்படல. கர்த்தர் தந்தார், கர்த்தர் இருந்தார், கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டான். தேவன் அவனை கொடுத்திருந்த வசனங்களை அவன் பாதுகாத்து வைத்திருந்தான். அவனை கொடுத்திருந்த வசனமாகிய நல்ல பொக்கிஷத்தை இழந்து போகவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தால் மதி தேவனுடைய வசனங்களை இழந்து போகிறோம். விசுவாச வாழ்க்கை தகர்க்கப்பட்டு போகிறது. தேவனுடைய வசனமாகிய அந்த பொக்கிஷங்கள் நம்மை விட்டு மாற்றப்பட்டு போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரே காரியம் என்னவென்று சொன்னார், அது இழந்து போவதற்கல்ல. வேதம் சொல்கிறது, இழந்து போவதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் கடந்து வந்தார். இழந்து போவதை ஆண்டவர் விரும்புகிறதல்ல. அல்லேலூயா. நாம் இழந்து போகிறதை ஆண்டவர் செய்வதில்லை, விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இழந்து போனதை திருப்பிக் கொள்ளணும். நாம் இழந்து போனதை திருப்பிக் கொள்ளணும். இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ளணும். அந்த அடிமைப்பட்டை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நீ ஒரு காரியம் பண்ணணும். அந்த அவளுக்கு கீழாக அடங்கி உட்காரணும். அடங்கி உட்கார்ந்தாதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வெளிப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதே மாதிரி தேவனுடைய பாதத்திலே அடங்கி உட்காரணும். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், எவ்வளவு காலம் அடங்கி இருக்கணும்? அல்லேலூயா. 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 அப்ப அடங்கி இருக்க வேண்டிய நாட்கள் அடங்கிதான் இருக்கணும்ல. அல்லேலூயா. அடங்கி உட்காரணும். ஒருவேளை சாகர வரைக்கும் அடங்கி உட்கார வைத்தோம்னா சாகர வரைக்கும் அடங்கி உட்கார்ந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அதனால பிரதிபலன் எப்படி எனக்கு எப்படி இருக்கா, அந்த பிரதிபலனை நம்முடைய சந்ததிகள் என்ன செய்யும்? சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தா நான் உன்னை உன் சந்ததியும் மறப்பேன். அல்லேலூயா. அவன் தேவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் விசுவாச வாழ்க்கையில உறுதியாக நின்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்படி முழங்கால் படி போடுவோம். அப்படிதான் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களை அப்படி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நேற்று மின்று மாறாத தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. நேற்று மின்று மாறாத தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபிங்க.
இயேசுப்பா நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆவியானவரே நல்லவர், ஆவியானவரே நல்லவர், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்று இன்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே அவர் 5 ராஜாக்களை மேற்கொள்கிறார். ஆண்டவரே ஹalleluya, அந்த வேலைக்காரி கீழ்ப்படிகிறதுனாலே ஹalleluya, அந்த சாராளுக்கு அடங்கி இருக்கிறபடினாலே அவரிடத்திலிருந்து ராஜாக்கள் படப்படுகிறார்கள். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது போல இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய கரங்களை ஒப்புவிடுங்க, தேவனுடைய கரங்களை ஒப்புவிடுங்க, தேவனுடைய கரங்களை ஒப்புவிடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோட கரங்களை ஒப்புவிடுகிறாப்பா, என்னோட கரங்களை ஒப்புவிடுகிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவ நிலையத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், தேவனுடைய நன்மைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரத்திலே என்னை ஒப்புவிடுகிறாப்பா. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபாலபா, ஓ ரிகாலபா, ரிபாலபா. தேவனுடைய கரங்களை ஒப்புவிடுங்க, வாங்களை திறந்துச்சோ பண்ணுங்க, வாங்களை திறந்துச்சோ பண்ணுங்க. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும். மனித நானாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஜீவிக்கிறவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரத்துல எனக்கு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கிறவர், நீர் என்னை கீழாக்க மேலாக்கிறவர், என்னை வாழாக்காமல் தலையாக்கிறவரை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. தேவன் நம்ம இறங்கட்டும் ஆண்டவரே. என்ன சோதனைகள் வந்தாலும் நீ மாத்திரம் போது ஆண்டவரே. அப்ப இந்த புதிய வருஷத்தை அப்ப இந்த நாளில் கூட சமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவ நன்மை வெளிப்படட்டும், தேவ ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவ நன்மை வெளிப்படட்டும், தேவ ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவ நன்மை வெளிப்படட்டும், தேவ ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவ நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ அதிகாரம் வெளிப்படட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் அப்பா. தேவ இறக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ நன்மை வெளிப்படட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தடைகள் விடட்டும், கட்டு விடட்டும், தடைகள் விடட்டும், கட்டு விடட்டும் அப்பா. தேவ பலத்தில் அலைகள் நிரம்புங்க, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எங்களோட போராடுகிற சத்துருக்களை மேற்கொள்ள பலத்திലേക്ക് தாரும். ஆபிரகாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் எழும்பட்டு, தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் எழும்பட்டு ஆண்டவரே. தேவ அதிகாரத்தை எங்களுக்கு தாரும், தேவ பலத்தை எங்களுக்கு தாரும், தேவ கிருபை எங்களுக்கு தாரும், தேவ பலத்தினால் அலைகள் நிரம்புங்க. ஓ ரிபாலபா, ஓ ரிகாலபா, ரிபாலபா. இயேசுவின் நாமத்தாலே தடைகள் விடட்டும், இயேசுவின் நாமத்தாலே தடை கற்கள் விடட்டும், இயேசுவின் நாமத்தாலே தடைகள் விடட்டும். தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். வாராதி வாரங்கள் கொள்ளாத எங்க தேவான் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக தேவனுடைய கரைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் அளித்த எங்கள் தேவரே, நாங்கள் பதறி போகாதபடிக்கு, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவ கிருபையினாலே தேவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா தடைகளையும் ஆண்டு உடைத்து போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எவ்வளவு நேரம் சமத்தில் நாம் உட்கார்ந்து தேவனுடைய வசனங்களை கேட்க முடியாக தேச கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்ப இந்த புதிய வருஷத்துடைய முதல் பரிசுத்த ஆராதனையில நாங்கள் கடந்து வந்து தேவனுடைய வசனங்களை கேட்கும்படியாக, தேவன் ஆராதிக்கும்படியாக, தேவனை மையப்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஹalleluya. இந்த சமுதிரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கட்டும். அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்து பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக, பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளத்தக்கதாக தேவ பாதத்தில் அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து செபிக்கட்டும். அதிகாலையில் போராடி செபிக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையிலே மன்னாக்களை சேர்த்துக் கொண்டது போல நாங்கள் அதிகாலையில் எழுப்பி மன்னாக்களை சேர்த்துக் கொள்ளட்டும். அதிகாலையில் எழுப்பி ஆசிரியர்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவருக்கு உதவி செய்யும்படியாக
தேவனுடைய கருத்திரைகளை தருகிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவனுடைய கிருபை, இம்மட்டும் தாங்குற தேவனுடைய கிருபை, இன்னும் எங்களை வழி நடத்த தேவனுடைய கருத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டப்பா, எல்லா தடைகளை மாற்றிக்கப்பா. அப்ப ஹல்லேலூயா. கழிந்த வாரங்களை பாதுகாத்தது போல இந்த வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளை தினத்துல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக இருக்கிறாங்கப்பா, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சுத்த போகிற வருகிற வழிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துரு வச்சித்து போடாத பண்ணிக்கு அப்ப ஒவ்வொரு கடந்து போகிற வருகிற வழிகளில் தேவ கிருபை கூட இருக்கட்டும். சத்துடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் குடும்பத்தோட மாறி போக ஆண்டு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே சத்துரு எங்கள் குடும்பத்தில் இராத பண்ணிக்கு எங்கள் குடும்பங்கள் வேதி அடைக்கப்படட்டும், எங்கள் வீடுகள் வேதி அடைக்கப்படட்டும், எங்கள் குடும்பம் வேதி அடைக்கப்படட்டும், எங்கள் தேசம் வேதி அடைக்கப்பட தேவனுடைய கரத்தில் எங்கள் குடும்பத்தை தந்து செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் அங்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகர மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.